வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வெற்றி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பாடகி பவதாரணி மரணம் ஒரு அகால மரணம்னு சொல்ல முடியாது, தெரிந்த மரணம். இளையராஜாவினுடைய அன்பு மகள். காரணம் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் அப்படின்னு ஒரு வெளிப்பாடு. அங்கிருந்து செல்லக்கூடிய அந்த பித்த நீர் கல்லீரல் செல்லக்கூடிய குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அது பித்த பை புற்றுநோயாக மாறிய ஒரு சூழல். அதுவும் கல்லீரலுடைய ஒரு எஃபெக்டா இருக்கனால அதுவும் கல்லீரலுடைய ஒரு புற்றுநோய் அப்படின்னா சொல்ல முடியும். கல்லீரலுக்கும் பித்த பைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா பித்த நீரே கல்லீரல்ல இருந்தா உற்பத்தி ஆகும். அப்படிதான் எங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நான் ஒரு யோகா தெரபிஸ்ட், டிஒய்டி படிச்சவன். எங்க குருநாதர் சொல்லியிருக்காங்க, பித்த நீருங்கிறது கல்லீரல்ல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பித்த பைக்கு போகும், அது பாடியில இருந்து அது மூலமா பாடிக்கு வெளிப்பட்டு இருக்கக்கூடிய கொழுப்புக்களை கரைப்பதற்காக அது இயற்கையின் வெளிப்பாடு. அப்ப பாடியில கொழுப்பு அதிகமா போச்சு அப்படின்னா பித்த நீர் சுரக்காவிட்டால் அது கற்களாக மாறிவிடும். பித்த பையில கல்லு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அது கற்களாக மாறிவிடும். சில ஆங்கில மருத்துவம்லாம் எடுத்துட்டு அப்படின்னா பித்த பையில் உள்ள கற்களுக்கு மருத்துவம் கொடுப்பாங்க. அப்புறம் பார்ப்பாங்க, பித்த பையை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஆங்கில மருத்துவம் அவ்வளவுதான், எதுவுமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கருப்பையும் அப்படித்தான். ஒரு ஓவரா ப்ளீடிங் போயிடுச்சு அப்படின்னா பார்ப்பாங்க, கொடுத்து பார்ப்பாங்க. பேஷண்ட் உடனே கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு மீண்டும் மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிபி மாதிரி தான், மருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பிபி சரியாவது, சர்க்கரையும் சரியாகாது. அதே போல கருப்பையும் அப்படித்தான், சரியாவது தூக்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அது மாதிரிதான் பித்தப்பையும் ஆங்கில மருத்துவத்தை தூக்கிடுவாங்க. அதையும் மீறி பித்தப்பையை காப்பாற்றி தன் மகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாரு, ஆரம்பத்துல இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு தன் மகளுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதை பாசத்தின் வெளிப்பாடாக மறைச்சிடுறார். அது எல்லா அப்பனும் செய்யறதான். அது மாதிரிதான் இளையராஜாவும் செஞ்சிருக்கிறார். பாசத்தின் வெளிப்பாடை மறைச்சிடுறாரு. மறைச்சு என்ன பண்ற, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, முடியல. அப்புறம் இலங்கைக்கு ஆயுர்வேத மருத்துவ கான்செப்டுக்கு அனுப்புறாரு, மருத்துவத்தின் வெளிப்பாடை அனுப்புறாரு. அங்க போன உடனே 2-3 நாள்ல ரொம்ப பாடி கண்டிஷன் இல்லாம போயிடுது. இது ஆல்ரெடி 3 வருஷமாவே அந்த பவதாரணி அந்த பொண்ணுக்கு வழியாவே இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மெடிசன் வாங்க பிடிக்க இருந்துட்டு இருக்க சமயத்துல, சிவியர் ஆகக்கூடிய சமயத்துல சில மருத்துவ ஏற்பாடுகள் பண்ணியும் அதையும் மீறி நம்ம ஆயுர்வேதத்துக்கு போலாம் சொல்லிட்டு இலங்கைக்கு போகக்கூடிய சமயத்துல அந்த பாப்பா பவதாரணி பாடகி இளையராஜாவோட பொண்ணு இறந்துடுறாங்க. அந்த நேரத்துல அங்க இலங்கைக்கே இசை கச்சேரிக்கு போகக்கூடிய சமயத்துல கரெக்டா இப்படி உட்காருது பாருங்க. கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா எல்லாருமே, இளையராஜா 3 பேர் இசை கச்சேரிக்கு போகக்கூடிய சமயத்துல அங்கே பவதாரணி இறந்துடுறாங்க, பாடியோட வந்துடுறாங்க. எப்படி ஒரு இயற்கையின் வெளிப்பாடு கரெக்டா உட்காருது பாருங்க. இசை நிகழ்ச்சி ரத்து, சனி ஞாயிறு இசை நிகழ்ச்சி ரத்து, முடிஞ்சு போச்சு. போன சனி ஞாயிறு பவதாரணி உடல் அடக்கம் பண்ணியாச்சு. அவருடைய அம்மாவுடைய இடம் அடக்கம் பண்ண இடத்துல, அதாவது இளையராஜா மனைவி அடக்கம் பண்ண அதே இடத்துல பவதாரணி மகளை அடக்கம் பண்ணிட்டாங்க, தேனியில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆமா, இது ஒரு நோயின் வெளிப்பாடு, புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய். மற்றபடி பித்தப்பை புற்றுநோய் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கக்கூடிய ஒரு சமயம். பித்த நீர் அதிகமாக சுரந்து வெளியேறாவிட்டால் மஞ்சக்காமலையா மாறும். கரெக்டா சுரந்து கரெக்டா பாடியில எல்லாம் கரெக்டா பாஸ் ஆச்சு, பாடியில கொழுப்பு தங்காது. கொழுப்பு தங்கி விட்டால் கற்களாக மாறிவிடும். பொதுவாகவே பித்தப்பையில கல் என்பது பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும், ஆணுக்கு பித்தப்பையில கல் ஏற்படாது. அதே நேரத்துல கிட்னில கல்லுங்கிறது பெண்ணுக்கு ஏற்படாது, ஆணுக்கு அதிகமா ஏற்படும். அதே மாதிரிதான் மாரடைப்பு பெண்களுக்கு வராது, ஆண்களுக்கு தான் அதிகமா வரும். ஏன்னு கேட்டா ஆண்களுடைய டெஸ்டோஸ்டெரான் அந்த விந்தணு கான்செப்ட்ல கொழுப்பு அதிகமா இருக்கனால அவர்களுடைய அந்த விந்தணுவு அவர்களுக்கு எதிரி அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அப்ப அதன் அடிப்படையில பெண்களுக்கு வராது. ஏன்னா பாடியில பெண்கள் கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால
அதன் அடிப்படையில பித்தப்பையில கல் வர வாய்ப்பு இருக்கு. மாரடைப்பு அவங்களுக்கு 100க்கு 100% வரக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறத மருத்துவத்தின் வெளிப்பாடு. ஆமா, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாமே நேர் மாறா போயிட்டுச்சு. காரணம் என்ன? உணவு பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள், சுற்றுச்சூழல், மற்றபடி நம்முடைய ஒரு எப்படி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு நிலைப்பாடுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில அதை கரெக்டா கொண்டு போய் கிளீனா அது எவ்வாறு செய்யணும் அப்படின்னு இல்லை அப்படின்னு இது மாதிரி பல விதமான குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட நோய்கள் மரபு ரீதியாக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து இன்னைக்கு இருக்கு. அப்ப இவருக்கு ஏற்பட்டது மரபு ரீதியா, மற்றபடி உணவு பழக்க வழக்கத்தின் வெளிப்பாடா, போதை பழக்க வழக்கத்தின் வெளிப்பாடா அப்படிங்கிறது அவரவர்களுக்கு தான் தெரியும். போதை பழக்கத்தின் வெளிப்பாடு, அதாவது கல்லீரல்ல பிரச்சனை அப்படின்னா போதுங்க, முடிஞ்சு போச்சு. அது போதையினுடைய வெளிப்பாடான கட்டாயமாக இருக்கும். கல்லீரல்ல இப்ப போதை விஸ்கி ஆகட்டும், பிறந்தை, மற்றபடி சோர்ஸ், இந்த மது சம்பந்தப்பட்ட எதை பயன்படுத்தினாலும் சரி, மற்றபடி சிகரெட், மற்ற சோர்ஸ் எதா இருந்தாலும் சரி, மனம் உடல் மயங்கக்கூடிய அளவுக்கு, மயக்கம் விட்டு கீழே விழக்கூடிய அளவுக்கு போதை சம்பந்தப்பட்டது எல்லாமே கல்லீரலை பாதிக்கும். அந்த மாதிரி கல்லீரலை பாதிக்கக்கூடிய பொருட்களை உட்படக்கூடிய பழக்கம் இந்த காலத்து அதிகமா போயிடுச்சு. அதன் வெளிப்பாடு அப்படிங்கிறது பவதாரணிக்கு தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவோட ஒரு முக்கிய அம்சம். பொதுவா பெண்கள் இன்னைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி உணவு பழக்கங்களும் ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஒரு அன்னைக்கு கூட போகக்கூடிய சமயத்துல ராத்திரி 12 மணிக்கு ஒரு 10-12 பேர் பெண்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அசைவ சாப்பாடு சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. 8 மணிக்கு மேல சாப்பிடவே கூடாது. இயற்கை வைத்தியம் எங்க குருநாதரால சொல்லி கொடுத்துருக்காங்க. 12 மணிக்கு உட்காந்து உட்காந்து அது எவ்வாறு செரிமானம் ஆகும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? எல்லாம் லாக் ஆயிடும். கால் பிளாடர்ல போய் லாக் ஆகி, மற்றபடி பித்தப்பை சுரந்தாலுமே கூட அது ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு என்ன ஆகி போயிடும், கரையாது. அப்ப பித்தப்பையில கல் ஏற்படும், மற்றபடி மாரடைப்பு இதெல்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப கருப்பை கோளாறுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி போதை பழக்கங்கள் பெண்கள்கிட்ட இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. அப்ப கல்லீரல் பாதிப்பு அடையும். மஞ்சக்காமாலைன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதுக்கு மெயின் போதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். பித்தப்பை அதிகமாக சுரந்து, பித்த நீர் அதிகமாக சுரந்து வெளியேறியுமே கூட, மற்றபடி அது அடிப்படையில போதை பழக்கம் படக்கூடிய சமயத்துல சுரக்காமல போகக்கூடிய சமயத்துல என்ன ஆகும்? கல்லீரல் கெட்டு போயிடும். உடனே கண்ணை பார்த்தீங்கன்னா மஞ்சளா தெரியும். பொதுவாகவே கல்லீரல்னா கண்ணு பார்த்தாலும் தெரியும். கல்லீரல்னா கண்கள், கண்கள்னா கல்லீரல். சில பேர்த்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் இது கண்கள் வெள்ளை வெளுத்த போன மாதிரி இருக்கும். அதுவும் கூட அது ஊதுகாமாலைன்னு பேர். கண்கள் வெள்ளையாவும் இருக்கக்கூடாது, மஞ்சளாவும் இருக்கக்கூடாது, சிகப்பாவும் இருக்கக்கூடாது. ஆமா, இந்த 3 நிறங்களும் கலந்த மாதிரி, அதாவது கிரே கலரு, மற்ற சோன்ஸோ லைட்டு சந்தன கலர் மாதிரியும், மற்ற ஒரு கிரே டைப்ல ஒரு பார்க்க அது ஒரு ஓகேங்கிற மாதிரி தெரியணும். அதான் ஒரிஜினலான ஒரு கண்ணினுடைய கலர். அதை மீறி பல விதமா பாத்தீங்கன்னா, இப்ப விஜயகாந்துடைய கண்களை எடுத்துக்கலாம். அவருடைய கண் இப்ப அவருடைய மரணத்துக்கு காரணமே என்ன? போதை பழக்கம் தான். கல்லீரல் பிரச்சனை தான், வேற ஒன்றும். அவர் உட்கார முடியாத அளவுக்கு இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இப்ப பவதாரணி அதே மாதிரிதான். பித்தப்பை புற்றுநோய் ஏகதேசம் அது கல்லீரல் புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப என்ன ஆகுது? உணவு பழக்கங்களை மாத்திக்கொள்ள வேண்டும். மற்றபடி போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். மற்றபடி புற்றுநோய் அப்படிங்கும் போது பல புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பல பேர் குணமாயிட்டு இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. சில பேருக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படிங்க அவங்க எப்படி குணமானாங்க, இவங்க குணமானு சொல்ல முடியாது. அது அவரவருடைய சொன்னா விதிப்பயன். டாக்டர்கிட்ட போனா கூட கடைசி என்ன சொல்றாரு? கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. அங்கதான் இயற்கையின் வெளிப்பாடு தான். அப்போ ஒரு சில பேர் தப்பிக்கிறாங்க, சில பேர் மாட்டிக்கிறாங்க. அது மாதிரிதான் விஜயகாந்த் மாட்டினாரு, பவதாரணையும் மாட்டினாங்க. விஜயகாந்த் கண்கள்லாம் பார்த்து பல படங்களை பார்த்து மஞ்சளாவே இருக்கும். கல்லீரல் ப்ராப்ளம் தான். அதுக்கு அவருடைய போதை பழக்கம் தான் காரணம். பவதாருடைய மரணத்துக்கு பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயமா, அவருக்கு போதை பழக்கம் இருந்ததா, மற்றபடி கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா எல்லாம் அது அவரவருடைய நிலைப்பாடு. இறந்து விட்டாங்க. இதை வச்சு நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, குறிப்பாக பெண்கள்
ஆமா, போதைக்கு அடிமை ஆயிடாதீங்க. போதை பழக்கங்கள்ல இருந்து வெளியே வந்துருங்க. இப்படிப்பட்ட பெண்கள்லாம் இந்த மாதிரி சில பழக்கங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல அந்த மாதிரி பெண்கள் வந்து போதை பழக்கங்கள்லாம் வெளியே வந்துருங்க. ரெண்டாவது நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து ரொம்ப கரெக்டா சேர்த்து. அங்க கொழுப்பு கூடாது என்பது என்ன? கொழுப்பு என்பது ஒரு இன்றியமையாத ஒரு பொருள். ஆமா, அந்த கொழுப்பு சக்தி இல்லாமல் பல பெண்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சுகப்பிரசவம் இல்லைங்கிற ஒரு மருத்துவ ஆராய்ச்சி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதனால வந்து கொழுப்பு அவசியம். அது அதிகமா இருந்தது அப்படின்னா பித்தப்பையில கல் ஏற்படும். மற்றபடி அது வேறு விதமான பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி வறுத்தது, பொரிச்சது, பஜ்ஜி, சொஜ்ஜி, போண்டா இதெல்லாம் வந்து அளவா ரொம்ப அதிகமா சாப்பிடாதீங்க. அப்புறம் டீ, காபி, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், ஆட்டுக்கறி, அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் தொடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னால ஒரு 20-25 வயசு ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பழக்கங்கள்ல இருந்து விடுபட்டுருங்க. விடுபடக்கூடிய ஒரு சமயத்துல கட்டாயமா வந்து உடம்பு வந்து நமக்கு ஒரு நிலைப்பாடை கொடுக்கும். அதே நேரத்தில் யோகா கட்டாயமா செய்யுங்க. காலைல எந்திரிங்க, 5 மணிக்கு எந்திரிங்க, 6 மணிக்கு எந்திரிங்க. யோகாவை விடாதீங்க. எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் போனீங்கன்னா POWERWRITTER ஸ்பேஸ் எல்லாம் அடிச்சு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு யோகா அப்படின்னு அடிச்சீங்கன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட கல்லீரல் நோய்களுக்கு சம்பந்தப்பட்ட வராமல் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அது பாதிப்புக்கு சம்பந்தப்பட்ட யோகாக்கள் இருக்கு. அப்புறம் வந்து பித்தப்பை கோளாறு சம்பந்தப்பட்ட யோகாலாம் இருக்கு. அதெல்லாம் டெய்லி 1 hour ஸ்கிப் பண்ணி என்னன்னு பார்த்து செய்யுங்க. செஞ்சு பிளஸ் இயற்கை மருத்துவம் அப்படி உணவு மருத்துவமா கொண்டு போயிருங்க. ராத்திரில வந்து அரிசிச்சோறு மற்றபடி அசைவ உணவு அதிகமாக அசைவ உணவு எடுத்துக்காதீங்க. மற்றபடி சப்பாத்தி மற்றபடி புரோட்டா இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இயற்கை உணவு இட்லி, தோசை, இடியாப்பம் காலையில நல்லா ஜம்முன்னு சாப்பிடுங்க. ஆமா, நல்லா சாப்பிடு. அதே தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடிக்கக்கூடிய சமயத்துல கொழுப்புக்கள் வந்து அடிச்சுக்கிட்டு முன்னாலையும் பின்னாலே வெளியே போயிடும். ஆமா, ஆண்களாக இருந்து சிறுநீர் கற்கள் வராது, பெண்களாக இருந்து பித்தப்பை கற்கள். அதான் எல்லாமே வந்து ஒரு குப்பை மாதிரி தானே. பாடி இன்னைக்கு குப்பை மாதிரி ஆகி போச்சு. பர்கர் அது இது சமோசான்னு சாப்பிட்டு பாடியே குப்பை மாதிரி ஆகி போச்சு. அப்படி குப்பமா யாருக்கூடிய சமயத்துல அந்த கால் பிளாடர்னு சொல்லக்கூடிய அந்த பித்தப்பை என்ன பண்ணணும், கல்லீரல் தான் என்ன பையன். சில பேர் கல்லீரல் பிரச்சனை இருக்கு அப்படி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு என்ன தெரிஞ்சு என்ன ஒரு விஷயங்களா அவங்க அதிகமா கோவப்படுவாங்க. அதிகமா கோவப்படுறாங்க, சுறுசுறுன்னு கோவப்படுறாங்க. சில பேர் சிடுமூஞ்சியாவே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கல்லீரல்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கல்லீரல்ல நெருப்பு இயற்கை வைத்தியப்படி. அப்ப அதிகமா கோபப்படக்கூடியவங்க அசைவ உணவுக்கு குறைச்சிக்கங்க. அதுக்கு நிறைய தண்ணி சாப்பிடுங்க, சுத்தமான தண்ணீரை சாப்பிடுங்க, யோகா பண்ணுங்க. ஆமா, மற்றபடி அது வரக்கூடிய சமயத்தை பித்த நீர் அங்கிருந்து கரெக்டா சுரக்கும். பித்தப்பைக்கும் பிரச்சனை கிடையாது, கல்லீரலுக்கும் பிரச்சனை கிடையாது. அதன் அடிப்படையில் நமக்கு பிரச்சனை கிடையாது, வாழ்க்கை நல்லா போகும். ஆமா, இதான் வந்து பாடகி பவதாரனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இதையெல்லாம் அவர் செய்தாரா செய்யவில்லையா என்று இளையராஜாவுக்கு பவதாரணிக்கு மட்டும்தான் தெரியும். இதன் வெளிப்பாடாக நாம் தெரிந்து கொள்வது அவ்வளவுதான். ஏன்னா அது மரபு வழி கான்செப்ட்ங்கிறப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. போதைப் பொருள் மற்றபடி மற்ற உணவு சம்பந்தப்பட்ட வகையில் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், மற்றபடி வந்து அவர் தன்னுடைய உடம்பை கவனிக்காமல் கெடுத்து கொண்டார் பல வகையில் அப்படிங்கிற பாதிப்பின் அடிப்படையாக தான் இதெல்லாம் ஓகே. மரபு வழி அப்படிங்கிறப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. சில பேர் வந்து நல்லா கரெக்டா இருப்பாங்க, பார்த்தா சுகர் அதிகமா இருக்கும், பிபி அதிகமா இருக்கும், இருதய சம்பந்தப்பட்ட கோளாறு வரும், இந்த மாதிரி புற்றுநோய்கள் வரும். காரணம் என்ன? மரபு. அவங்கள்ட்ட கேட்ட உண்மையை சொல்லுவாங்க, நான் சார் டீ கூட குடிக்கிறது இல்லை சார், காப்பி கூட குடிக்கிறது இல்லை, தம்மு கூட அடிக்கிறதில்ல, தண்ணி கூட இந்த மது வகை பக்கமே போனதே இல்லை சார், எனக்கு இந்த நோய் எப்படி ஏற்படும் எனக்கே தெரியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தா மரபு. இதான் எங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்களை மரபுங்கிறப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. புற்றுநோயா இருக்கட்டும், மற்ற சொன்ன எந்த நோயா சாக்கு எந்த நோயா இருக்கட்டும், மரபுங்கிறப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. உணவு சம்பந்தப்பட்ட மற்ற சோர்ஸ்ங்கிறப்ப உணவு சம்பந்தத்தை கரெக்டா பண்ணிக்கிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. யோகா மெயின். எங்களுடைய பவர் ரைட் சொன்ன மாதிரி பவர் ரைட் இருந்துச்சுன்னா போய் கல்லீரல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட யோகா, மற்றபடி பித்தப்பை கோளாறு வராத யோகாங்கிற கான்செப்ட் தனியாக போட்டிருக்கோம். அதை வந்து 1 hour செய்யுங்க. மற்றபடி வந்து இயற்கையோடு வாழ்ந்து எவ்வாறு பழகுவது அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணுங்க. கரெக்டாக தூங்குங்க. ஆமா, இந்த நோய் மட்டுமல்ல, எந்த நோயுமே வராது.
ஆமா, டீ, காபி, பால், இந்த 3 விளக்குனீங்கனாலே போதும். டீ அதிகமா சாப்பிட்டீங்கன்னா பித்தம் அதிகமா, சர்க்கரை நோய் கட்டாயமா வரும். காபி அதிகமா சாப்பிட்டா கவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா வரும், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். பால் அதிகமா குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாதம் சம்பந்தமான நோய்கள் வரும். அதனால இந்த 3 விஷயத்தை, டீ, காபி, பாலை குறைச்சாலே இது தூக்கி குப்பையில போட்டாலே குறைச்சிடாதீங்க, தூக்கி குப்பையில போட்டுருங்க. போட்டீங்கனால 4448 நோய், 4000 நோய் வராதுங்க. ஆமா, இது ஒண்ணு போதும், மற்ற இதெல்லாம் தானாக குறைந்து வரும். இது ஒண்ணு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அக்கா தங்கச்சி தான் கூட்டிட்டு வந்துடும். ஒரு நோய் வந்து அப்புறம் அது கூட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துடும். அந்த மாதிரி தாங்க. அதனால வந்து இப்படிப்பட்ட இயற்கை முறைகளுக்கு நம்ம மாறணும். மாறக்கூடிய சமயத்தில் நமக்கு புற்றுநோய் மட்டும் இல்லை, எந்த நோயுமே வராது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான ஒன்று. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.